முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது முன்னுக்கு பின் முரணாக பேசி வருவதை PKRின் பத்து பகாட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓன் அபு பக்கார் சாடியுள்ளார். மகாதீர் 100 வயதை எட்டவிருக்கும் நிலையில் அவருக்கு ஞாபக மறதி அதிகரித்து விட்டதாகவும் ஓன் பகார் சுட்டிக்காட்டினார். வயதானாலே இப்படித்தான், பலருக்கும் ஏற்படும் மறதிதான் மகாதீருக்கும் ஏற்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். சில நேரங்களில் அறிவாற்றலுடன் நடந்து கொண்டாலும் பெரும்பாலான நேரங்களில் அவர் முன்னுக்கு பின் முரணாகவே பேசுவதும் நடந்ததே இல்லை என்று மறுப்பதுமாக தொடர்கிறது என்று ஓன் அபு பக்கார் கூறினார். அன்வாருக்கான பொது மன்னிப்பு தொடர்பான கூட்டம் பிரதமர் இல்லாமல் எப்படி நடத்தப்படும்? மகாதீர் மன்னிப்பு வாரியத்தின் கூட்டங்களில் பங்கேற்கவில்லை என தெரிவிப்பதை எப்படி நாம் ஏற்பது? மகாதீருக்கு தாம் முன்னாள் பிரதமர் என்பதாவது நினைவில் இருக்கிறதா எனும் கேள்வியையும் அவர் முன்வைத்தார். மகாதீர் மறதியில் பேசுவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துகிறது. அன்வாருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட போது மகாதீர் பிரதமராக இருந்தார். பிரதமராக இருந்த போது வழங்கப்பட்ட பொது மன்னிப்பை இல்லை என மகாதீர் மறுத்தால் அது அன்வார் இப்போது பிரதமராக பொறுப்பில் இருப்பது எப்படி எனும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது. இது பெரும் சர்ச்சையாகும் முன்னரே முறையாக விளக்கப்பட வேண்டும் என்று ஓன் அபு பக்கார் கேட்டுக் கொண்டார். கிள்ளான் பள்ளத்தாக்கின் நெடுஞ்சாலை மேம்பாட்டுக்கான அரசு நிதியின் ஊழல் தொடர்பான விசாரணையில் சம்பந்தப்பட்டுள்ள தான்ஸ்ரீ பட்டம் கொண்ட ஒரு தொழிலதிபரின் வீட்டில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC சோதனை நடத்தியதாக வெளிவரும் செய்தி உண்மைதான் என்று அதன் தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினார். இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து அக்காணொளி குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று அவர் மறுத்தார். கடந்த 2016 ஆண்டு முதல் 2020 ஆண்டுகளுக்கு இடையில் கிள்ளான் பள்ளத்தாக்கின் நெடுஞ்சாலை கட்டுவதற்காக அரசாங்கம் ஒதுக்கிய 167 கோடி வெள்ளி சுகூக் நிதியுடன் இந்த ஊழல் நிகழ்ந்திருப்பதாகவும் இதுவரையில் தொழிலதிபருக்கு சொந்தமான 14 கோடியே 30 லட்சம் மதிப்புடைய சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். சொகுசு வாகனங்கள், விலை உயர்ந்த கை கடிகாரங்கள், கைப்பைகள் என சுமார் 14 கோடியே 30 லட்சம் வெள்ளி மதிப்பிலான சொத்துக்களை விசாரணைக்காக கைப்பற்றி இருப்பதாகவும் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். மேலும் விசாரணைகளும் சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் விரைவில் விசாரணை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோர கடையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஆடவரை மோதி விபத்துக்குள்ளானதில் ஆடவர் படுகாயமடைந்தார். நேற்று மாலை 7 மணி அளவில் ஷா ஆலம் செக்ஷன் 17 இந்த விபத்து நிகழ்ந்ததாக ஷா ஆலம் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து நிலைமையை கட்டுப்படுத்தியதாக முகமது இக்பால் இப்ராஹிம் கூறினார். விபத்தை ஏற்படுத்திய 55 வயது உள்ளூர் ஆடவர் போதையில் இருப்பதை காவல்துறை உறுதி செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட 55 வயது வாகனமோட்டியின் கவனக்குறைவால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட வாகனமோட்டியை காவல்துறை கைது செய்துள்ளதாகவும் விபத்தில் பாதிக்கப்பட்ட ஆடவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் முகமது இக்பால் இப்ராஹிம் கூறினார். இந்த விபத்தில் மற்றொரு வாகனமும் சேதமடைந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பினாங்கிலிருந்து கோலாலம்பூர் நோக்கி சென்ற பயணிகள் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலையின் கால்வாயில் கவிழ்ந்தது. 31 வயது பேருந்து ஓட்டுநர் உட்பட 25 பயணிகளும் பொதுமக்களால் மீட்கப்பட்டதாகவும் எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் தாப்பா மாவட்ட காவல்துறை தலைவர் ஜொஹாரி யஹயா உறுதிப்படுத்தினார். நேற்று நண்பகல் 1 மணி அளவில் இந்த விபத்து குறித்தான அவசர அழைப்பை பெற்றதாகவும் மீட்பு படையினருடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் ஜொஹாரி யஹயா தெரிவித்தார். பேருந்து ஓட்டுநர் தூக்கமின்மை காரணமாக கட்டுப்பாட்டை இழந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பயணிகளில் 3 சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஓட்டுநர் உட்பட 22 பயணிகளும் எந்த ஒரு காயமும் இன்றி தப்பியதாகவும் ஜொஹாரி யஹயா கூறினார். மலேசியா வருகை 2026 பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பிரிட்டனில் இருந்து 5 லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க இலக்கு வைத்துள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் இங்கிலாந்தில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருப்பதை குறிப்பிட்டு இலக்கை அடைய முடியும் என்று அவர் தெரிவித்தார்.
லண்டனில் மலேசிய சுற்றுலாத்துறை மேற்கொண்ட முயற்சிகளில் தாம் திருப்தி அடைவதாகவும், குறிப்பாக பிரிட்டனில் இருந்து 5 லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இலக்கு தொடர்பாக இந்த இலக்கை அடைய முடியும் என்று தாம் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் இருந்து 3,90,035 பயணிகள் மலேசியாவுக்கு வருகை தந்தனர். இது பார்வையாளர் ரசீதுகளில் 25 கோடிக்கும் அதிகமாக பங்களித்தது என்று அவர் கூறினார். பொது செயல்பாட்டு படையான GOF நேற்று ரந்தாவ் பஞ்சாங் பகுதியின் தானா மேராவில் மேற்கொண்ட 2 தனித்தனி நடவடிக்கைகளில் 10 லட்சத்துக்கும் அதிகமான மதிப்புள்ள கருப்பு முள் துரியன் மரக்கன்றுகள், அரிய சைக்கா செடிகள் மற்றும் சட்டவிரோத சிகரெட்டுகளை பறிமுதல் செய்தது. மரக்கன்றுகள் மற்றும் செடிகளை வைத்திருந்ததற்காக லாரி ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டதாக GOF-இன் தென்கிழக்கு படைப்பிரிவின் தளபதி டத்தோ நிக் ரோஸ் அசான் நிக் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். 26 வயதான சந்தேக நபர் நள்ளிரவில் ஜலான் கம்போங் கத்தாப்பில் கைது செய்யப்பட்டார். சந்தேகத்திற்கு இடமான லாரி ஒன்று அப்பகுதியில் வருவதை GOF ஊழியர்கள் கண்டறிந்தனர். சோதனையில் 9,000 கருப்பு முள் துரியன் மரக்கன்றுகள் மற்றும் 9 அரிய சைக்கா செடிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பாடும் நிலா என்று செல்லமாக அழைக்கப்படும் மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக செல்லினம் முரசு அஞ்சல் நிறுவனம் புதிய எழுத்துருவை உருவாக்கி உள்ளது. இதோடு மலேசியாவின் வைகரை கூடம் அமைப்பினர் அவ்வமைப்பின் இளவரசு நெடுமாறன் தலைமையில் காணொலி ஒன்றையும் உருவாக்கி உள்ளனர். தமிழகத்தின் புகழ்பெற்ற பாடகர் TR மகாராஜன் உட்பட மலேசியாவைச் சேர்ந்த பாடகர்கள் இப்பாடலில் இணைந்துள்ளனர். வாணிசிறி வரிகளில் ஒலிக்கும் இப்பாடல் SP பாலசுப்ரமணியத்தின் நினைவாய் வெளியாகி இருக்கிறது. காணொலியில் பாடகர்கள் பாடும் போது தோன்றும் பாடல் வரிகள் அழகான எழுத்துருவில் தோன்ற வேண்டும் என்பதற்காக இளவரசு நெடுமாறனின் விருப்பத்திற்கு இணங்க முத்து நெடுமாறன் அழகிய எழுத்துருவை உருவாக்கியுள்ளார். SPB பரவலாக பாடும் நிலா என்று அழைக்கப்படுவதால் அவருக்கு அஞ்சலி செலுத்த செய்யப்பட்ட எழுத்துருவும் அஞ்சல் நிலா என்ற பெயரோடு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய எழுத்துருவின் பதிப்பு 3 நாடுகளில் வெளியாகிறது. இதற்கான விழா ஜூன் 27ஆம் தேதி மலேசியாவிலும், ஜூலை 5ஆம் தேதி சிங்கப்பூரிலும், ஜூலை 12ஆம் தேதி சென்னையிலும் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்போருக்கு விதவிதமான பரிசுகள் காத்திருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று SP பாலசுப்ரமணியத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு இப்பாடல் வைகரை கூடம் வலையொலியில் ஒலியேற்றப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.